இங்கே லலித்தும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லவன் மாதிரி என் ஒய்ஃபை என் முன்னாடியே தப்பாக பேசுவீங்களான்னு அவங்க தரத்து வக்கீலே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லவங்க மாதிரி அடிக்க போவாங்க. இதில் விவானும் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா அப்பா கிளம்பி போகிறத பார்த்துட்டு அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி சொன்ன வீட்டுக்கு வரீங்களான்னு கூப்பிடு. அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா நான் ஒரு நல்ல விஷயமா போயிட்டு இருக்கேன், அப்புறம் எதுவாக இருந்தாலும் அப்புறமா பேசிக்கலாம்னு சொல்லிடுவாங்க. அதே நேரம் அவங்க அண்ணனு பார்த்தீங்கன்னா என்னாச்சு அப்படின்னு கேட்க, இல்லை நான் அப்ரஜிதாவுக்கு ஏற்கனவே கல்யாணம் முடிஞ்சிருச்சு, இன்னைக்கு கோர்ட்டில் அவங்க டிவோர்ஸ் கேஸ் வேறு நடந்துகிட்டு இருக்கு, அண்ணனுக்கு இதை பற்றின உண்மை தெரியுமா இல்லையான்னு தெரியலன்ட்டு ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் கால் பண்ணி அப்பு வந்தாலா இல்லையான்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாமல் அப்புக்கு கல்யாணம் முடிஞ்ச விஷயமும் அதே மாதிரி இன்னைக்கு அவங்களோட டிவோர்ஸ் கேஸ் நடக்கிற விஷயமும் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சது ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. அதுக்கு லலித் தரப்பு வக்கீலும் பார்த்தீங்கன்னா 4 மாசமா அடிப்பட்டேன் கஷ்டப்பட்டேன் அப்படி இப்படின்னு சொல்றாங்களே, அப்படி ஏதாவது நடந்திருந்தா தானே, இவங்க சொல்றது எல்லாமே போய். இந்த காலத்துல தான் எல்லா பொண்ணுங்களுமே எந்த ஒரு விஷயம் இருந்தாலே சோசியல் மீடியாவில் ஷேர் பண்றாங்க, அப்படி ஏதாவது வீடியோ ஆதாரம் இருக்கா அப்படி இப்படின்னு கேட்க நம்ம அப்பும் இல்லைன்னு சொல்ல, அதனால அப்பு தரத்து வக்கீலும் பார்த்தீங்கன்னா அதுக்காக எல்லா விஷயத்தையும் செல்ஃபி எடுத்து வச்சுக்குவாங்களா அப்படி இப்படின்ட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா பதில் பேசுவாங்க. இங்க கேடி பெரியமாவும் பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு கால் பண்ணி இப்படி ரக்ஷித்தோட அம்மா நம்ம அப்போ பொண்ணு போக போற விஷயத்த சொன்னதுதான். ஹீரோ பார்த்தீங்கன்னா அவங்க சித்திக்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டு, இப்ப சொல்லுங்க சித்தி, யாராவது ஏற்கனவே கல்யாணம் முடிஞ்ச பொண்ணு அவங்க பையனுக்கு கட்டி வைப்பாங்களான்னு சொல்ல உடனே அவங்க கேடி பெரியமா அது எப்படி, அதெல்லாம் சுதா ஒத்துக்கவே மாட்டான்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி லலித் தரப்பு வக்கீலும் பார்த்தீங்கன்னா நோயின்னுட்டு எப்போ பார்த்தாலும் ரக்ஷித்தையும் நம்ம அப்பவும் சேர்த்து வச்சே பேசுவாங்க. ரக்ஷித் பர்த்டே செலிப்ரேஷன் பண்றதுக்காக ஆஃபீஸ் போன முதற்கொண்டு எல்லா விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா அவங்களும் பார்த்தீங்கன்னா என்ன பேசுறது தெரியாம குழம்பி போய் நின்னாலும் கல்யாணம் முடிஞ்ச பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணிக்க கூடாதுன்னு ஏதாவது தப்பு இருக்கா அப்படி இப்படின்னு பேசுவாங்க. இதுல இந்த ரக்ஷித் வேற டிவோர்ஸ் கேஸ் இவ்வளோ நேரமாவா போயிட்டு இருக்கும், பேசாம கால் பண்ணி பார்க்கலான்னுட்டு கால் பண்ண வக்கீலும் பார்த்தீங்கன்னா இதுதான் நல்ல சான்ஸ்னு பிடிச்சிக்கிட்டு எங்க டிவோர்ஸ்க்கு இங்க நடக்குது, அங்க அவங்க பாஸ் தான் என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆசைப்படுறாரு, இதுலயே புரிஞ்சுக்கிட வேண்டாமா எதுக்கு இவ்வளவு எதிர்பார்க்கிறாரு. லலித்தும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல மாதிரி இதுக்கு மேலே என் பொண்டாட்டி யாரும் தப்பா பேசுறது நான் கேட்க விரும்பல, தயவு செய்து எங்க 2 பேரையும் சேர்த்து வச்சிருங்கன்னு ஜட்ஜு கிட்ட கேட்பாங்க. அதே மாதிரி அப்பவும் பார்த்தீங்கன்னா தயவு செய்து எங்க 2 பேருக்கும் டிவோர்ஸ் கொடுத்துருங்கன்னு அப்போ ஒரு சைட்ல கேட்க, ஜட்ஜும் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா உங்களுக்கு ஒரு 6 மாசம் டைம் கொடுக்குறேன், ஆனா இந்த 6 மாசத்துல லலித் கூட தான் அப்போ இருக்கணும்னு ஒரு அவசியமும் இல்லை, அப்போ அவங்க அம்மா வீட்டுல கூட இருந்துக்கலாம்னு சொல்லிட்டு தீர்ப்பு சொல்லிடுவாங்க. கோர்ட்ல இருந்து அப்போ வெளியே வந்தது லலித்தும் பாத்தீங்கன்னா ஊரு என்ன சொல்லட்டும் நான் உன்ன நம்புறேன் அப்போ, உனக்காக நான் எந்த பழியும் ஏத்துக்க தயாரா இருக்கேன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அப்போட அம்மா வந்துட்டு உங்க வக்கீல் ஏங்க எப்படி பேசுறாங்க, இல்லாம ரக்ஷித்தை பத்தி எப்படி உங்க வக்கீலுக்கு தெரியும், யார் சொன்னா நீங்க தான் சொன்னீங்களான்னு கேட்க, லலித்தும் பாத்தீங்கன்னா என்னத்த எப்படி நீங்க கேக்குறீங்க, நான் எப்படி சொல்லுவேனா, அவருக்கு தான் எப்படி தெரிஞ்சது என்ன ஏதுன்னு எனக்கு தெரியலன்னுட்டு ரொம்ப நல்லவ மாதிரி நடிக்கையும் நான் அப்பவும் பாத்தீங்கன்னா கோபத்துல லலித் கண்ணத்துலயா பாத்தீங்கன்னா ஒரு அற விட்டுருவாங்க.